ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு 5 நிமிஷத்துக்குள்ளே கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய அதே அளவு டேஸ்ட் இருக்க மாதிரி நம்மளும் கேசரி செய்யலாம். அந்த கேசரி தான் எப்படி செய்யுது அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரி இந்த அளவு டேஸ்ட்டாக உங்களாலையும் செய்ய முடியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட எம்எஸ் குக்கிங் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே மிருதுவாக இருக்குது அப்படின்னு. பேனோட கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த கேசரி. வாங்க இது எப்படி செய்யுதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய குறிப்பு என்னென்னா, சப்ஸ்கிரைப் வந்து நீங்கள் பண்ணுறீங்க என்னோட சேனலுக்கு, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அது யாருங்க தெரியல. உங்களுக்கு நான் அடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா ஏன் பிடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை வந்து நான் திருத்திக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா சூடேறட்டும். ஃபஸ்ட்டு வந்து முந்திரியும் உலர் திராட்சையும் நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா உருகி வரட்டும். திராட்சை போட்டுக்கலாம். நல்லா பஃபியாக உப்பி வருது பாருங்கள். இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நெய்யில் வறுத்து சேர்க்கும்போது தான் கேசரி வந்து ரொம்ப மணமாகவும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே நெய்யில் கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கேசரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெருப்பு வந்து மீடியமாக வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ரவை வந்து கருகிடும். நம்ம வறுத்து சேர்க்கும்போது கேசரி வந்து ரொம்ப ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் வந்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த பேனில் தண்ணி சேர்த்துக்கலாம். கேசரிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி பாருங்கள் எப்படி பபிள்ஸாக இருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரெட்டாக எல்லோவா க்ரீனாக என்ன கலர் வேணுமோ அந்த கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கு. ஏன்னா நம்ம கிளறும் போது ரவை வந்து அதிகமாக தண்ணி குடிக்கும். அப்போ தண்ணி பத்தலை அப்படின்னா வேறு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நல்லா இருக்காது, கேசரி சலசலன்னு ஆயிரும். அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து கேசரிக்கு தண்ணி வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு இப்போ இந்த கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம கேசரி செய்யும் போது பத்தலை அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இல்லை ஏலக்காய் தான் இருக்குது தட்டி போடணும் அப்படின்னா முன்னாடியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அதோட வாசனை நல்லா இறங்கும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். 2 பேரும் சேர்ந்து செய்யறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒருத்தர் வந்து ரவை கொட்டினா ஒருத்தர் வந்து மிக்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கட்டிகள் விழாமல் இருக்கும். நீங்கள் தனியாக ஒரு ஆளாக செய்கிறதா இருந்தால் இப்படி கொஞ்சம் போல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் வரணும். கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை நல்லா வெந்து வரட்டும். தண்ணி பத்தலை. நம்ம இந்த கப்பில் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு.
இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நெய் சேர்த்து செய்யும்போது தான் அப்படியே இந்த கேசரி வந்து கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அந்த கல்யாண கேசரி மாதிரி கிடைக்கும். நம்ம கிளறும்போது இங்கே பாருங்கள், கேசரி அப்படியே உருண்டுட்டு வரணும், அடிப்பிடிக்காமல் இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல. தண்ணி நல்லா திரிச்சா இப்போது நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேர்த்துட்டேன், கிளறிட்டு காட்டுறேன். ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் கேசரி எப்படி மெல்ட் ஆகிருக்குன்னு. இப்போ வந்து லைட்டாக வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்க்குறோம். இந்த உப்பு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் தான் சேர்க்குறோம். இது வந்து அந்த இனிப்பை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான் உப்பு சேர்க்குறது. இப்போ இது நல்லா முழுமையாக கிளறி கொடுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பரிமாறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக செஞ்சுருக்கோன்னு. பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.